சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பயிற்சி மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி பாதிக்கப்பட்ட 5 பேர் தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி சிவகங்கை அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் தலையில் பலத்த காயம் அடைந்த பாலமுருகன் என்ற இளைஞர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அங்கு பணியில் இருந்த பயிற்சி மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு தாமதித்ததால் பாலமுருகனின் உறவினர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் இரு தரப்பினர்களையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தங்களை தாக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தமிழ்நாடு பயிற்சி மருத்துவ மாணவர்கள் சங்கத்தினர் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பயிற்சி மருத்துவர்களை பாலமுருகனின் உறவினர்கள் தாக்கியதாக காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்து 7 பேரை கைது செய்தனர். இச்சம்பவத்தை கண்டித்தும் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக கூறியும் உரிய சிகிச்சை அளிக்காமல் தாமதித்த பயிற்சி மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட பாலமுருகன் மற்றும் அவரது தங்கை, தாய் மற்றும் உறவினர் என கை குழந்தையுடன் 5 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்தனர். பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தி சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் என்பதால் ஏராளமானோர் காத்திருந்த நிலையில் ஒரு குடும்பத்தினர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.